ஹாய், வெல்கம் டு ரேகா டிப்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பாஸ்தா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது வெங்காயம், புதினா, தக்காளி பேஸ்ட், கேரட், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, சோம்பு, மிளகாப்பொடி, கொஞ்சம் மஞ்சப்பொடி. இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். பாஸ்தாவை வேக போட வைக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்குது. பாஸ்தா போட்டுடலாம். பாஸ்தாவை நல்லா வேக விடணும். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பாஸ்தா வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆயில் நல்லா சூடானதும் சோம்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். புதினா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கேரட் போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம பாஸ்தாவில் உப்பு போட்டிருக்கோம். ஸோ காய்க்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். காய் வேகிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சமாக கொதித்ததும் வேக வச்ச பாஸ்தாவை இதில் சேர்த்துக்கலாம். கேரட் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ரேகா டிப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.